உயிரை காக்கும் கவசம் என்று நாம் நம்பும் ஏர்பேக் ஒரு பிஞ்சு உயிரை பறித்திருக்கிறது என்றால் நம்ப முடிகிறதா? திருப்போரூர் அருகே ஓஎம்ஆர் சாலையில் நிகழ்ந்த விபத்தில் காரின் ஏர்பேக் விரிந்து 7 வயது சிறுவன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தது அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்போரூர் சம்பவத்தில் நடந்ததைப் போல குழந்தையை மடியில் அமர வைப்பது இன்னும் கொடூரமானது. ஏர்பேக்கின் அதிவேக தாக்குதலை தாங்கும் வலிமை அவர்களுக்கு கிடையாது. இது தலை மற்றும் கழுத்து பகுதி காயங்களுக்கு வழிவகுக்கும். மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் பிரதீப் ரங்கநாதன் நடிக்கும் டியூட் திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. சௌபாக்கியாவின் சூப்பர் தீபாவளி சேல். உங்கள் லெஜண்ட் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி. உயிரை காக்கும் கவசம் என்று நாம் நம்பும் ஏர்பேக் ஒரு பிஞ்சு உயிரை பறித்திருக்கிறது என்றால் நம்ப முடிகிறதா? மணிக்கு 300 கிலோமீட்டர் வேகத்தில் வெடித்து சிதறி ஒரு நொடிக்கும் குறைவான நேரத்தில் உயிரை காக்க விரியும் ஏர்பேக், அதே அதிபயங்கர வேகம் ஒரு மென்மையான குழந்தையின் உடலுக்கு எத்தகைய பேரழிவை ஏற்படுத்தும் என்று நாம் எப்போதாவது யோசித்ததுண்டா? திருப்போரூரில் நடந்தேறிய சோகம் கார்களில் குழந்தைகளின் பாதுகாப்பு குறித்து நாம் அறிந்ததை மீண்டும் ஒரு முறை கேள்விக்குள்ளாக்கியுள்ளது. திருப்போரூர் அருகே ஓஎம்ஆர் சாலையில் நிகழ்ந்த விபத்தில் காரின் ஏர்பேக் விரிந்து 7 வயது சிறுவன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தது அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அருகே உள்ள புதுப்பட்டினம் கிராமத்தின் மாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்தவர் ஆனந்தன். இவரது 7 வயது மகன் கவின். நேற்றிரவு ஆனந்தன் தனது மகன் கவின் உட்பட குடும்பத்தினர் 5 பேருடன் புதுச்சேரி பதிவு எண் கொண்ட வாடகை காரில் பயணம் செய்து கொண்டிருந்தார். காரை விக்னேஷ் என்பவர் ஓட்டி வந்துள்ளார். அவர்கள் திருப்போரூர் ஓஎம்ஆர் சாலையில் ஆலந்தூர் பகுதியில் உள்ள இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் அருகே சென்று கொண்டிருந்த போது பயனூரை சேர்ந்த சுரேஷ் என்பவர் ஓட்டி சென்ற பிரீசா கார் திடீரென வலதுபுறமாக யூட்டர்ன் எடுத்துள்ளது. எதிர்பாராத இந்த திருப்பத்தால் விக்னேஷ் ஓட்டி வந்த வாடகை கார் ஓட்டுநர் கட்டுப்பாடை இழந்து பிரீசா காரின் பின்பக்கத்தில் வேகமாக மோதியது. இந்த விபத்தின் போது வாடகை காரின் முன்பக்கத்தில் ஓட்டுநர் மடியில் அமர்ந்து பயணம் செய்த சிறுவன் கவின் மீது காரின் ஏர்பேக் பலமாக விரிந்து முகத்தில் தாக்கியது. இதில் பலத்த காயமடைந்த கவின் சம்பவ இடத்திலேயே மயக்கமடைந்தார். விபத்தை கண்ட அக்கம் பக்கத்தினர் உடனடியாக கவினை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் திருப்போரூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே சிறுவன் கவின் உயிர் பிரிந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த திருப்போரூர் காவல்துறையினர் சிறுவனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காரில் பயணம் செய்யும் போது குறிப்பாக குழந்தைகளை முன்னிருக்கையில் அமர வைக்கக்கூடாது என்ற போக்குவரத்து விதி மீறப்பட்டதும் இந்த துயர சம்பவத்திற்கு ஒரு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் குழந்தைகளின் பாதுகாப்பான பயணத்தின் அவசியத்தை மீண்டும் ஒரு முறை உணர்த்தியுள்ளது. காரின் முன்னிருக்கையில் குழந்தைகளை அமர வைப்பது எவ்வளவு ஆபத்தானது என்பதையும் பெற்றோர்கள் அறிவது மிகவும் அவசியமாகும். சீட் பெல்ட் அணிவதின் அவசியம். ஒரு கார் மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் போது காருக்குள் இருக்கும் நாமும் அதே 60 கிலோமீட்டர் வேகத்தில் தான் பயணிக்கிறோம். கார் திடீரென ஒரு விபத்தில் சிக்கி நின்றாலும் நமது உடல் மட்டும் அதே 60 கிலோமீட்டர் வேகத்தில் தான் முன்னோக்கி செல்லும். இச்சமயத்தில் சீட் பெல்ட் அணிந்திருந்தால் நாம் முன்னோக்கி பாய்ந்து ஸ்டேரிங், டேஷ்போர்டு அல்லது கண்ணாடியில் மோதுவது முற்றிலுமாக தடுக்கப்படுகிறது. மேலும் காரில் இருந்து தூக்கி எறியப்படுவதை தடுத்து படுகாயங்கள் அல்லது மரணத்தில் இருந்து நம்மை காக்கிறது. சீட் பெல்ட் அணியவில்லை என்றால் விபத்தின் போது நமது உடல் கட்டுப்பாட்டின்றி முன்னோக்கி பாயும். அப்படி பாயும் உடல் மணிக்கு 320 கிலோமீட்டர் வேகத்தில் வெடித்து திறக்கும் ஏர்பேக் மீது மிக பலமாக மோதுகிறது. இந்த இரட்டை தாக்குதல் பல சந்தர்ப்பங்களில் விபத்தை விட மோசமான காயங்களை ஏற்படுத்தும். சீட் பெல்ட் நம்மை இருக்கையில் பிடித்து வைத்திருப்பதால் மட்டுமே ஏர்பேக் சரியான நேரத்தில் சரியான இடத்தில் ஒரு மெத்தை போல விரிந்து நம்மை காக்க முடிகிறது. திருப்போரூர் சம்பவத்தில் நடந்ததைப் போல குழந்தையை மடியில் அமர வைப்பது இன்னும் கொடூரமானது. விபத்தின் போது பெரியவரின் உடல் எடை முழுவதும் குழந்தையின் மீது அழுத்தும். அதே சமயம் ஏர்பேக் வெடித்து திறக்கும் போது குழந்தை ஏர்பேக்கிற்கும் பெரியவருக்கும் இடையில் சிக்கி நசுங்கிவிடும். காரின் மிக முக்கிய பாதுகாப்பு அம்சங்களில் ஒன்று ஏர்பேக். விபத்து ஏற்படும் போது நொடிக்கும் குறைவான நேரத்தில் மணிக்கு சுமார் 300 கிலோமீட்டர் வேகத்தில் விரிந்து பயணிகள் டேஷ்போர்டில் மோதுவதை தடுத்து உயிரை காக்கும் வகையில் இது வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த அதிவேகமான சக்தி பெரியவர்களின் உடலமைப்பிற்கு ஏற்றவாறு கணக்கிடப்பட்டுள்ளது. ஆனால் இது குழந்தைகளுக்கு பாதுகாப்பானது அல்ல.
குழந்தைகளின் தலை, கழுத்து மற்றும் முதுகெலும்புகள் முழுமையாக வளர்ச்சியடைந்திருக்காது. ஏர்பேக்கின் அதிவேக தாக்குதலை தாங்கும் வலிமை அவர்களுக்கு கிடையாது. இது தலை மற்றும் கழுத்து பகுதி காயங்களுக்கு வழிவகுக்கும். குழந்தைகள் உயரம் குறைவாக இருப்பதால் அவர்கள் இருக்கையில் சரியாக அமராமல் முன்பக்கமாக சாய்ந்து அமர வாய்ப்புள்ளது. இது அவர்களை ஏர்பேக் விரிவடையும் பகுதிக்கு மிக அருகில் கொண்டு சென்று விடுகிறது. இந்த நிலையில் ஏர்பேக் விரிவடைந்தால் அது பாதுகாப்பிற்கு பதிலாக பேராபத்தாக முடியும். பச்சிளம் குழந்தைகளுக்கான பின்னோக்கி பார்க்கும் கார் இருக்கை ரியர் ஃபேசிங் கார் சீட் காரின் முன்னிருக்கையில் பொருந்துவதற்கு முற்றிலுமாக தடை செய்யப்பட்டுள்ளது. விபத்தின் போது ஏர்பேக் விரிவடைந்தால் அது குழந்தை இருக்கையின் பின்புறத்தில் மிக பலமாக தாக்கி குழந்தையின் தலைக்கு மரணத்தை விளைவிக்கும் காயத்தை ஏற்படுத்தும். 12 வயதுக்குட்பட்ட அல்லது 135 சென்டிமீட்டருக்கும் குறைவான உயரம் உள்ள குழந்தைகள் அவர்களுக்கென பிரத்யேகமான வடிவமைக்கப்பட்ட பாதுகாப்பு இருக்கைகளில்தான் பயணம் செய்ய வேண்டும். உலகம் முழுவதும் உள்ள பாதுகாப்பு வல்லுநர்கள் 13 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை எக்காரணம் கொண்டும் காரின் முன்னிருக்கையில் அமர வைக்க வேண்டாம் என்று கடுமையாக பரிந்துரைக்கின்றனர். காரின் பின்னிருக்கையே அவர்களுக்கு மிகவும் பாதுகாப்பான இடமாகும். மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் பிரதீப் ரங்கநாதன் நடிக்கும் டியூட் திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. சௌபாக்கியாவின் சூப்பர் தீபாவளி சேல். உங்கள் லெஜண்ட் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி.